Hello everybody, this is Balaji R, your CS instructor. So Unit 4 Database Concepts and MS SQL அப்படிங்கிற அந்த யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் 11th சாப்டர். ஸோ புதுசாக நம்ம இப்போ ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா 12th சாப்டர் ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் SQL அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா SQL பற்றின காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ எப்படி வந்து நம்ம டேட்டாபேஸில் ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணுறது, ஸோ க்ரியேட் பண்ண டேபிளில் எப்படி நம்ம ரெக்கார்ட்ஸையும் ஃபீல்ட்ஸையும் ஆட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் மேலே எதாவது அப்டேட் பண்ணுறதா இருந்தால் எப்படி அப்டேஷன் பண்ணுறது, தேவையில்லாத ரெக்கார்ட்ஸை எப்படி டெல் பண்ணுறது, அல்லது புது ரெக்கார்டை எப்படி திரும்பவும் இன்சர்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் அந்த டேபிளில் இருக்கக்கூடிய வேரியஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்னா என்ன, இதெல்லாமே நம்ம பின்னாடி 1 by 1 பார்ப்போம். ஸோ அதே போல் நம்ம தேவையான சப்செட்டை அந்த டேபிள்லேருந்து எப்படி எடுத்து பார்க்க போகிறோம், ஸோ அதுக்கு என்ன மாதிரியான queriesலாம் நம்ம ஜெனரேட் பண்ண போகிறோம், என்னென்ன மாதிரியான கிளாஸஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த சாப்டரில் நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு SQL. ஸோ SQL ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னம்னா டேட்டா பேஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் டேட்டா பேஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் எது அப்படின்னம்னா SQL. ஸோ இந்த SQL வந்து என்ன பண்ணுது அப்படின்னம்னா யூசர்ஸை டேட்டா பேஸ்க்குள்ளார டேபிள்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு பர்மிட் பண்ணுது. ஸோ க்ரியேட் பண்ண டேபிள்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பர்மிட் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டான அந்த டேட்டாவில் வந்துட்டு அல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பர்மிட் பண்ணுது. அதே போல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ்லேருந்து இன்னொரு டேட்டா பேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இது வந்துட்டு பர்மிட் பண்ணுது. ஒரு டேட்டா பேஸ்லேருந்து இன்னொரு டேட்டா பேஸ்க்கும் ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம், அல்லது ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா வைஸ் வர்ஸா நீங்கள் டேட்டாஸை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா SQL அப்படிங்கிற இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து நம்ம இன்னொரு டேபிளையும் லிங்க் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே 1 by 1 நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னம்னா டேட்டாஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய லாங்குவேஜ்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் இது ரிலேஷனல் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கூட சொல்லலாம், RDBMSன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒரிஜினலாக இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னம்னா IBM ரிசர்ச் சென்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா. ஆக்சுவலாக அவங்களுடைய நேம் என்ன இருந்ததுன்னா SQL, இந்த SQLனுடைய நேம் வந்து SQLன்னு கொடுத்துருந்தாங்க 1970s. ஸோ லேட்டரில் தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த லாங்குவேஜாக இது சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா SQL ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ 1986 ANSI, அதாவது அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட், இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா SQL ஸ்டாண்டர்டுக்கான அப்டேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து 1986 தான் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெக்ஸ்டு வெர்ஷனாக வந்துட்டு லான்ச் ஆச்சு. ஸோ 1992 பார்த்திங்கன்னா திரும்பவும் அதை அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் SQL பார்த்திங்க அப்படின்னம்னா SQL 2008ன்னு சொல்லி அப்படிங்கிற நேமில் வந்துட்டு இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னம்னா இதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த SQL RDBMSல என்ன பண்ணுது, ரோல் ஆஃப் SQL இன் RDBMS. ஸோ RDBMS தான் படித்தோம் இல்லைங்களா, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா Oracle, MySQL சர்வர், IBM DB2, மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், இந்த மாதிரியான இந்த RDBMS பேக்கேஜஸ் எல்லாமே நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த SQL என்ன பண்ணும் அப்படின்னம்னா இந்த டேட்டா பேஸஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது, அதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த SQL அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ். ஓகேங்களா. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னம்னா டேட்டா பேஸில் கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அந்த டேபிள் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கொரியை யூஸ் பண்ணி அல்லது வேறு ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி அதை அக்சஸ் பண்ணுறோம், ஸோ அதை யார் பர்மிட் பண்ணுறாங்க, ஸோ அந்த பர்மிஷன் கொடுக்குறவங்க பேர் தான் அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த டேட்டா பேஸ் பிளாட்ஃபார்மை அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கொடுத்தா தான் அதை நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த RDBMS, DBMS எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோ பேஸ்டு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் உங்களுக்கு, அதாவது தட் மீன்ஸ் டேபிள் மேனரில் தான் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஒரு டேட்டா எலமெண்ட்டு இன்னொரு டேட்டா எலமெண்ட்டோட வந்துட்டு ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னம்னா அந்த ரிலேஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னம்னா ஸோ க்ரியேட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா
CRUDன்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்கு தான் இந்த SQL அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ டேட்டா இன் RDBMS. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னதான், டேட்டா வந்துட்டு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் ஆகிருக்கிற நேம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டேபிள்னு சொல்கிறோம். ஸோ டேபிள் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா என்ட்ரிஸ் அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். திரும்ப திரும்ப படித்தது தான். ரோ அப்படிங்கிறது வந்துட்டு என்னது ஹரிசாண்டலாக வரக்கூடியது, காலம் அப்படிங்கிறது வெர்டிகலாக வரக்கூடியது. இப்போ ரோ அப்படிங்கிறது நம்ம ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். அதே போல் காலம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னம்னா ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஸோ ரெக்கார்டு அப்படிங்கிறது ரோவை ஸ்பெசிஃபை பண்ணும், ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து காலம், அந்த ஹரிசாண்டல் மேனர் வெர்டிக்கல் மேனர் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராசஸிங் ஸ்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா SQL யூஸ் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்கில்ஸை வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கில் பார்த்திங்க அப்படின்னம்னா DDL அப்படிங்கிற ஒரு ஸ்கில், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ இந்த DDLல யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா அந்த பேசிக் ஸ்கீமாவை வந்து தட் மீன்ஸ் அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ரிலேஷன்ஸை வந்து டெல் பண்ணுறது, இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணுறது, மாடிஃபையிங் ரிலேஷன் ஸ்கீமாஸ், இது எல்லாமே எதில் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த செகண்ட் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ இந்த மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அந்த DML யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா டேபிள்குள்ளார ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறது, தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸை டெல் பண்ணுறது அல்லது மாடிஃபை பண்ணுறது டேட்டா பேஸில். தட் மீன்ஸ் அந்த டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேபிளில் ரெக்கார்ட்ஸை மாடிஃபை பண்ணுறது, இது எல்லாமே எதில் பண்ண போகிறோம்னா DML அப்படிங்கிற இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ SQLல வரக்கூடியது தான். அது ஸ்கில்ஸை டிஃபைன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்குறது எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ இது வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வியூ டெஃபினேஷன். ஸோ நம்ம வந்துட்டு டேபிளில் இருக்கக்கூடிய சப்செட்ஸை வந்துட்டு எடுத்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கு இந்த வியூ டெஃபினேஷன் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் ஆகுது. ஆத்தரைசேஷன் பார்த்திங்க அப்படின்னம்னா ஸோ சம் SQL கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆக்சஸ் ரைட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னம்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி சொல்கிற விஷயம் தான் இந்த ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ இன்டெகிரிட்டினாவே நமக்கு அந்த லிட்டல் மீனிங் டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அந்த இன்டெகிரிட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் பேசிஸில் நம்ம அந்த டேட்டாஸை வந்து செக் பண்ணி பார்க்குறது. ஸோ இதுவுமே வந்து SQL வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல். ஸோ ஒரு ஃபைல் வந்துட்டு ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு எப்படி வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது, ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் எப்படி நடக்குது. ஸோ இது எல்லாமே தான் பார்த்திங்கன்னா 1 by 1 நம்ம இந்த ப்ராசஸிங் ஸ்கில் ஆஃப் SQLல பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ SQLனா ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். ஸோ டேட்டா பேஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. RDBMS ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் நம்ம வந்து RDBMSன்னு சொல்கிறோம். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் எது அப்படின்னம்னா ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிற SQL. ஓகேங்களா. ஸோ இதனை பற்றின விஷயங்களை 1 by 1 நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துட்டு வரலாம். டேக் கேர், பை பை.